கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசுவின் நாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. இந்த புதிய நாள் காலை வேளையிலே கூட தேவனுடைய சன்னதிக்கு வருவதற்கு தேவனானவர் கிருபை தந்ததுக்காக என் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பது தேவனுடைய சுத்த கிருபையாக இருக்கிறது. அந்த கிருபையுள்ள தேவன் தான் அந்த காலை வேளையிலே அவருடைய முகத்தை பார்ப்பதற்கும் கிருபை தந்திருக்கிறார். அந்த கிருபையுள்ள தேவனுடைய கரம் இந்த நாள் முழுவதும் வேண்டிதான் நன்மைகளையும் பாதுகாப்பையும் தந்து வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது கூப்பிடுகிற சத்தத்துக்கு மறு உத்தரவு தருகிற தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார். கர்த்தர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே செய்வார். இந்த நாளிலே கூட தேவன் தருகிறதான வார்த்தை 2 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் வசனம் 14. ஏதோமில் தானியங்களை வைத்தான். ஏதோம் எங்கும் அவன் தானியங்களை வைத்ததினாலே ஏதோமியர் எல்லாரும் தாவீதை சேவிக்கிறவர்களானார்கள். தாவீது போன எல்லா இடங்களிலும் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். இந்த நாள் வேளையிலே கூட தேவன் தருகிறதான வார்த்தை, தாவீது போன எல்லா இடத்திலும் கர்த்தர் அவனை காப்பாற்றினார் என்ற வார்த்தையின் பிரகாரம் தாவீதோடு கூட கர்த்தர் இருந்தார். அதே போல இந்த நாளிலே கூட உங்களோடு கூட என்னோடு கூட கர்த்தர் இருக்கும் பொழுது நாம் போகிற வழிகள் ஆசீர்வாதமாய் இருக்கும். நாம் போகிற வழிகள் அது செழிப்பான ஒரு வழிகளாய் இருக்கும். ஆனால் கூட அநேக நேரம் நாம் போகிற வழி துன்பத்தின் பாதையாக இருந்தால் கூட அந்த துன்பத்தின் நடுவிலையும் கர்த்தர் நம்மளோடு கூட இருக்கிறார். ஏனென்றால் நம்முடைய பாதையிலே துன்பங்கள் கடந்து வரும்போது கூட துன்பத்தின் பாதையில உயிர்ப்பிக்கிற தேவனானவர் நம்மளோடு கூட இருக்கிறார். தாவீதுடைய வாழ்க்கையிலும் எத்தனையோ துன்பங்கள் துயரங்கள் எல்லாம் வந்தது. ஆனால் எல்லாவற்றிலும் தாவீதோடு கூட கர்த்தர் இருந்து தாவீதை காப்பாற்றினார். மரணத்துக்கு எதுவான காரியங்கள் கூட வந்தது. ஆனால் கூட அதிலிருந்தும் தேவனானவர் ஒரு விடுதலை கொடுத்தார். அதே போல இந்த காலை வேளையிலே கூட உங்களோடு கூட இருக்கிற தேவன் பெரியவர். அவர் தாவீதோடு கூட இருந்ததே போல உங்களோடு கூட இருப்பார். உங்களோடு கூட இருப்பது மாத்திரமல்ல, உங்களை காப்பாற்றுகிற தேவன் உங்கள் அருகிலே இருக்கிற. அநேக நேரம் வழி தெரியாமல் காப்பாற்றப்படுவதற்கு வேண்டிய உதவிகளின்றி நீங்கள் தவிப்பீர்கள். ஆனால் பலகீனத்தின் நிமித்தம் கூட உயிருக்கு போராடி கொண்டிருக்கிற நிலைகள், பொருளாதாரத்திலே பின்தங்கிய நிலைகள், இப்படிப்பட்ட என்ன நெருக்கத்தின் பாதையிலே நீங்கள் கடந்து சென்றாலும் சரி, தேவனானவர் உங்களை காப்பாற்றும்படியாக உங்கள் தேவன் உங்கள் அருகிலே இருக்கிறார். அவரை நம்புங்கள், அவரை விசுவாசிங்கள். தேவன் உங்களோடு கூட இருக்க வேண்டுமானால் தாவீதுடைய வாழ்க்கையில எப்பொழுதும் கர்த்தரை மாத்திரம் தனக்கு முன்பாக வைத்திருந்தார். வைத்தது மாத்திரமல்ல, கர்த்தரை எல்லா நேரமும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து துதிக்கிறவராய் காணப்பட்டார். அதே போல கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில நம் அனைவரையும் காப்பாற்ற வேண்டுமானால் முதலாவது காரியமாய், தேவனே நீங்க என்ற வலது பாசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை என்ற பிரகாரம் கர்த்தரானவர் நம்முடைய வலது பக்கத்தில் இருக்க வேண்டும். நமக்கு முன்பாக அவர் கடந்து செல்ல வேண்டும். அவர் நம்மளோடு கூட இருக்க வேண்டும். இரண்டாவது காரியமாய் பார்க்கும் பொழுது தாவீது எல்லா நேரமும் கர்த்தரை மாத்திரம் நம்பி இருந்தார். கர்த்தரை மாத்திரம் சார்ந்திருந்தார். எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தரை துதித்தார். அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் அதிகமாய் தேவனை துதிக்கும் பொழுது, அவரை நம்பும் பொழுது, அவரை நாம் சார்ந்து வாழும் பொழுது கர்த்தர் நம் அனைவரையும் காப்பாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். அவர் காப்பாற்றும் பொழுது யார் நமக்கு விரோதமாய் எழும்பினாலும் சரி, யார் நமக்கு விரோதமாய் என்ன காரியங்களை செய்தாலும், எந்த காரியங்களும் அது வாய்க்க பண்ணாதபடி தேவனானுடைய கரம் நமக்கு துணையாக இருக்கும். துணையாக இருந்து கர்த்தர் நடத்துவார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை விட்டு கைவிடுவதும் இல்லை என்ற வார்த்தையின் பிரகாரம் தேவனானவர் உங்களை அனைவரையும் தேற்றி காப்பாற்றுகிற கர்த்தருடைய கரம் உங்களுக்கு துணையாக இருக்கிறது. அதனால் அந்த காலைவெளி ஒன்றே ஒன்று செய்யுங்கள். தேவனை நோக்கி, தேவனே நீங்க என்னோடு கூட இருங்கப்பா. தாவீது போன எல்லா இடத்திலுமே கர்த்தர் அவனை காப்பாற்றினார் என்ற பிரகாரம் நான் போன இடங்கள் ஆண்டவரே அநேக நேரங்கள் தோல்வியான பாதையில் தான் நான் கடந்து சென்று இருக்கிறேன். நான் போகும் பொழுதே அது தோல்வியாய் மாறிவிடுகிறது. நான் போனாவே அந்த காரியங்கள் கைகூடி வரப்படாமல் ஆகிவிடுகிறது என்று சொல்லி நீங்கள் இருப்பீர்களானால் இந்த நாளிலே தேவனை நோக்கி கூப்பிடுங்க. நான் போகிறேன், எனக்கு முன்பாக நீங்க கடந்து செல்லுங்க என்று சொல்லி தேவனை அழைத்து, நீங்க எந்த இடத்துக்கு போனாலும் தேவனை அழைத்து கொண்டு போங்க. தேவன் உங்களுக்கு முன்பாக வந்து உங்களுடைய வாழ்க்கையில கோணங்கள் எல்லாவற்றையும் மாற்றுவா. ஆனால் தவறான வழிகளை போவீர்கள் ஆனால் கர்த்தர் நிச்சயமாய் உங்களை சந்திக்கிற ஒரு தேவனாய் இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில பரிசுத்தத்தோடு உண்மையோடு தேவனுக்கு பயந்து அவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுங்கள். கர்த்தர் நிச்சயம் உங்களுக்கு முன்பாக போவார். அவர் உங்களுக்கு முன்பாக போய் அவர் உங்களோடு கூட இருந்து அவர் உங்களை காப்பாற்றுவார். தேவன் காப்பாற்றி உங்களை அனைவரையும் ஆசீர்வதிக்கிற தேவனுடைய கரம் இந்த நாளிலே உங்களுக்கு துணையாக இருக்கிறது. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். காக்கும் கரங்கள் உண்டெனக்கு காத்திடுவார் கிருபையாலே. அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவே.
ஆம் தகப்பனே, இந்த நாள் கூட ஆண்டவரே தாவீதோடு கூட நீங்க இருந்ததை போல ஆண்டவரே எங்களோடு கூட நீங்க இருங்கப்பா. தாவீது போன எல்லா இடத்திலுமே கர்த்தர் தாவீதை காப்பாற்றினார் என்ற வார்த்தையின் பிரகாரம் எங்களை நீங்க காப்பாற்றுங்க, எங்களோடு கூட இருங்க. வழி தெரியாத பிள்ளைங்களுக்கு வழியை காண்பீங்கப்பா. எதன் நிமித்தம் பிள்ளைங்க சோர்ந்து போயிருக்கிறாங்க, எல்லா சோர்வுகளையும் மாற்றி தேவனானவர் கூட இருந்து வழி நடத்தி ஆசீர்வதித்து பெரிய காரியங்களை செய்து ஒவ்வொருவரையும் காப்பாற்றுங்க. விபத்திலிருந்து ஆபத்திலிருந்து காப்பாற்றி வழிநடத்த வேண்டுமாய் உம்முடைய கத்தில் எங்களை தருகிறோம். ஒரு விஷயம் நினைத்தருளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாம் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.